உங்களுக்கு என் மேல லவ் இருக்கா? லவ் எனக்கு ஆக்சுவலாக உங்களை ரொம்ப எனக்கு இல்லை. எப்போ வரும் இல்லை வருமானே தெரியல. அன்புள்ள பங்கஜம், உன்னை கண்ட நாள் முதல் என் வாழ்வு மாற்றம் கண்டதேனோ. பல வண்ணங்கள் கொண்ட வானவில் நான் எச்சி பொடி. நான் அவனுக்கு லெட்டர் எழுத போகிறேன். சரி, ஓகே, பாய் டி. அதெல்லாம் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கணும். எப்படின்னு தெரியாமல் தான் இந்த லெட்டர். நான் நிஜமாவே உங்கள் கூட ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே கொஞ்சம் வாங்கலேன். ஓகே. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசணுன்னா வந்து நாக் பண்ணலாம். இந்த ஸ்டிக்கி நோட்டெல்லாம் எழுதி வைக்கிறது வேண்டாம். எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து பேசலாம். ஓகே? ஓகே. பாய். பாய். யாரா இவ்வளோ காலையில் பாட்டை போட்டு எழுப்பி விடுறது? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வேற. இரு வரேன். உள்ளங்கையின் ரேகை போல உள்ள காதல் அழியாது. என் நெஞ்ச கூட்டில் உன்னுருவம் ஒருபோதும் விலகாது. உள்ளங்கையின் ரேகை போல உள்ள காதல் அழியாது. என் நெஞ்ச கூட்டில் உன்னுருவம் ஒருபோதும் விலகாது. நீங்க பாடுவீங்களா? லைட்டாங்க ஏதோ. சொல்லவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லைங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லைன்னா நான் அங்கே வந்து உட்காரவா? யா ஷோர், வாங்க. இல்லை இல்லை, நீங்க பாடுங்க, நான் கேட்கணும். சரி வாங்க. உள்ளங்கையின் ரேகை போல உள்ள காதல் அழியாது. என் நெஞ்ச கூட்டில் உன்னுருவம் ஒருபோதும் விலகாது. உள்ளங்கையின் ரேகை போல உள்ள காதல் அழியாது. என் நெஞ்ச கூட்டில் உன்னுருவம் ஒருபோதும் விலகாது. சின்ன சின்ன சில்மிஷங்கள் காதல் வாழ்வில் வற்றாது. அட நீயும் நானும் வேறல்ல, நீ உயிரேது. ஹேய், சூப்பர், நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஆமா, இது என்ன அது கலரு? எப்போ பண்ணீங்க? சொல்லவே இல்லை. ஊரில் பார்த்தப்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தீங்க, இப்போ ஆளே மாறிட்டு இருக்கீங்க. ஊரில் எப்படி தான் இருப்பீங்களா? ஏய், நான் பெங்களூர் பொண்ணு. பெங்களூர் செட்டில் 6 வருஷம் ஆகுது. என்ன இப்போ இந்த கலர் நல்லா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, அப்பெல்லாம் இல்லைங்க, நல்லா இல்லாமலாம் இல்லை. என்ன புதுசாக இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருப்பேன். தாராளமாக இருங்க, நான் என்ன சொல்கிறது சொன்னேன். சரி போய் தூங்குங்க, நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் காலையிலேயே. அதான் கெட்டுருச்சே, இதுக்கப்புறம் எங்க? சரி, நான் ரூம் போகிறேன். பாய்.
மாட்டினடா என்கிட்ட. மச்சான் கதை தோடா, உள்ளதா இருக்குன்னு தெரியும் எனக்கு. மச்சான் திறடா, டேய் திறடா. டேய் இப்ப திறக்க போறியா இல்லையா? டேய் திறந்து திறடா, எவ்வளவு நேரம் தட்டுறது? டேய் திறடான்னு சொல்றேன்ல. டேய் கதவை திறடா. இது கார்த்திகோட வீடு தானே? ஆமா, நீங்க யாரு? நீ யாரு? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் கார்த்திகோட ஃப்ரெண்டு. அப்ப நான் யாரு? யார் நீங்க? பின்வாசல் வழியா வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கிளம்புங்க முதல்ல. ஏய் நீ திருடி தானே? எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு வீட்டுல நேரம் பார்த்து உள்ள போன்ட்டியா? இரு, நான் போய் இப்பவே போலீஸ் கூப்பிட்டு வரேன். ஏய் லூசு. அது பைத்தியமா? இப்ப பாரு. டேய் யாரா அந்த பொண்ணு வீட்டுல? உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான்டா பார்த்தேன். ப்ளீஸ்டா என்கிட்ட சொல்லாதடா, ப்ளீஸ்டா. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதா? இப்ப பாரு எப்படி ஊருக்கே தெரியுதுன்னு. ஐயோ செத்த. என்னாச்சுன்னு தெரியலையே. என்னங்க ஆச்சு? ஏன் கத்துனீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னது? பல்லியா? பல்லினா எனக்கு பயம். ஒண்ணும் இல்லைங்க, அது போயிருங்க. அதுவா விட்டீங்கன்னா நீங்க அது மேல விழுந்துற போது துரத்தி விடுங்க. ப்ளீஸ் துரத்தி விடுங்க. சரி ஒரு செகண்ட். போ. போயிடுச்சு அது. பாருங்க. போகவே இல்ல, போய் சொல்றீங்க. சரி ஒரு நிமிஷம். இந்த ஸ்ப்ரே அடிச்சா போயிடும். அது மேல விழுந்துறப்போ துரத்தி விடுங்க. போயிடுச்சுங்க அது. அது போயிடுச்சு. நீங்க தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஹாய் மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? ஏய் வா. நீ வரதா அக்கா சொல்லவே இல்லை. அக்காக்கே நான் இப்பதான் சொன்னேன். ஏன் நாங்களும் வரக்கூடாதா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுவும் வீடு தானே. வா கமன். ஏன் வந்து நிற்கிற? வா. ஹாய்க்கா. ஹே வாலு, வந்துட்டியா நீ? என்னக்கா மாம்ஸ் போன வாட்டி விட ஒரு சுத்து வெயிட் குறைஞ்சிட்டாரு. ஒழுங்கா சமைச்சு தரது இல்லையா? தெரியும்க்கா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு. மாம்ஸ் நீங்க வேணா ஊனர் வார்த்தை சொல்லுங்க, அக்காவை கழட்டி விட்டுட்டு நாங்களும் பாத்துக்கிறேன். வந்த உடனே அவரையும் பலியாடாக்குறியா? விளையாண்டதெல்லாம் போதும், உள்ள வா. மாம்ஸ் என்ன? நான் சும்மாலாம் சொல்ல, நான் சும்மா தான் சொல்றேன். இவ வேற என்ன நடக்க போகுது? என்னக்கா ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்லயா இருக்கீங்க? ஆமா. ஏன்? என்னக்கா சொல்ற? கத்தாத. இத பத்தி வீட்ல யார்கிட்டயாவது போய் சொன்ன நீ அவ்வளோதான். அது எப்படி? கொஞ்சம் லைட்டா செலவாகுமே. நீ வேற ஆரம்பிக்காத. ஓகே டாடி.
சரி தரேன். எவ்வளோ? ஒரு 3000. உனக்கு எதுக்குடி 3000? குடுக்கா. தங்கச்சி கேட்டா அக்கா அள்ளி கொடுக்கணும். ஏன் எதுக்குலாம் கேட்க கூடாது. ஃபோனை செக் பண்ண. வந்துருச்சு. இப்போதைக்கு இது போதும். இனிமே ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறேன். சரி ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நைட் அவுட் போறேன். நான் வர லேட் ஆகும். எனக்காக தேடாத. ஓகேவா? பை. மாம்ஸ், நான் இப்ப வெளியில போறேன். நைட்டுக்குள்ள வந்துருவேன். அது வரைக்கும் வெளியில எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் வந்து சமைச்சு தரேன். ஏய், உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம்? நான் பாத்துக்கிறேன். சும்மா இரு. சும்மா இருங்க மாம்ஸ். உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? இன்னைக்கு நான் சொல்றதா நீங்க செய்றீங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். பை. ஒருத்தி பேசவே மாட்றா, இன்னொருத்தி பேசியே கொள்றா. இப்படி மாட்டிக்கிட்டியடா டேய். ஐயோ, போன தடவை யாரோ சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் வீடு குப்பையாக்குனா என் கூட வந்து க்ளீன் பண்றேன். பண்ண முடியுமா? வரீங்களா? ஓ, அஃப்லா, நான் வெளில போலான்னு இருக்கேன். போயிட்டு நான் அப்புறம் பண்ணவா? தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா. வீடை பார்க்க எனக்கு செம்ம கடுப்பாகுது. மரியாதையா வந்து சேருங்க. போங்க, வர. சரி, அது கொடு. ஐயோ, நான் எதுவும் பார்க்கலப்பா. ஹாய் மாம்ஸ், உள்ள வரலாமா? இல்ல, வராது. அப்படியே கிளம்பி போயிரு. நான் வருவேன். யோ மாம்ஸ், இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா, என்னாச்சு? நேத்துடா பார்த்தா நீயும் அக்காவும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல தங்கி இருக்கீங்க. நீங்க அவ்வளவு பேசி கூட மாட்டீங்க. என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், இல்ல நேத்து இங்க பார். உனக்கு கன்ஃபியூஷனா இருந்தா ஓகே, எனக்கே இங்க கன்ஃபியூஷனா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. சும்மா இரு. அப்படின்னு அக்காவை கரெக்ட் கூட பண்ணலையா மாம்ஸ்? என்ன நீங்க இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்க? நான் என்ன பண்றது? என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியும் பண்ணிட்டேன். எதுவும் அக்காக மாட்டேங்குது. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் ஈஸி மேட்டர். நான் சொல்றது செய்யுங்க. மாசா ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நானே ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் பண்ணிட்டேன். வேற லெவல் ஐடியா ஒன்று வச்சிருக்கேன். என்ன ஐடியா? என்னது இது? லெட்டரு. என்ன லெட்டரு? லவ் லெட்டர். லவ் லெட்டர்? சரியான பூமரா இருக்கே மாம்ஸ். இது இப்படிலாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. இப்பதான் புரியுது. இப்படி இருந்தா எப்படி செட் ஆகும்? ஒழுங்கா நான் சொல்றது செய். இந்த பார், அதிக பிரச்சனை பேசாத. போ, எனக்கு தெரியும் நான் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். ஓ, நான் போறேன். எப்படி திருப்பி என்கிட்ட தானே ஹெல்ப் கேட்பீங்க? அப்ப பாத்துக்கிறேன் உங்களை. சாப்பிடுங்க. மாம்ஸ், என் ஃப்ரெண்டோட படத்துக்கு போலான்னு டிக்கெட் எடுத்திருந்தேன்.
ஃப்ரெண்டு சொதப்பிட்டான். நீங்க என்ன கூப்பிட்டு போறீங்களா? ஏய், அதான் உங்க அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டு போயிட்டு வா. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஐயோ மாம்ஸ், அது பேய் படம். அவெல்லாம் வர மாட்டா. அவ பயந்தாங்கோலி. நான் பயந்தாங்கோலி. சரி, லைட்டா மொரவர வந்தா ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். நீங்க வாங்க மாம்ஸ், நம்ம போலாம். ஏய், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ பார், இப்போ கோச்சிட்டு போற என் மேல ஒன்னால. நீ பாட்டு கொளுத்தி போட்டு போயிடுவேன். யார் நீ போனதுக்கு அப்புறம் சமாளிக்கிறது? ஜோ மாம்ஸ், இப்படி ஒரு முட்டாளா இருக்கியே. எங்க அக்கா கோவமாலாம் போல. இதுக்கு பேர் தான் பொசசிவ்னஸ். இது கூட தெரியாம இருக்கிறதுனால தான் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. அவ என்ன ஸ்பீட்ல லவ் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் உட்காந்து லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்க. வேஸ்ட் மாம்ஸ் நீ. கார்த்திக். தோ வரேங்க. சொல்லுங்க. கார்த்திக், அவ சொன்னது எல்லாத்தையும் பெருசா சீரியஸா எடுத்துக்காதீங்க. அவ ஏதோ விளையாடுறா. கொஞ்சம் வாலுதான், ஆனா நல்ல பொண்ணு. ஐயோ, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்க தான் தப்பா எடுத்துக்க போறீங்கன்னு தான். அதெல்லாம் நான் அவள்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லைங்க. அவளா பண்ணிருக்கா. எனக்கு தெரியும், ஆனா அவ பண்ணதுதான் எனக்கு கொஞ்சம் கில்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கலன்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்னென்னா, உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பயந்தேன். இப்போ கூட நான் ஏதோ பொசிவாக்குறேன், நான் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட பண்ணாதுன்னு, கேட்க மாட்டேறா. அவ பண்ணதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நான் பொசசிவ் ஆகி தான் உள்ளே வந்தேன். பட் அவ சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே மாற்றிக்க வேணாம். நீங்கள் நார்மலாகவே இருங்க. எனக்கு அதை தான் பிடிச்சிருக்கு. அவ ரொம்ப ட்ரெண்டி, ஆனால் நான் ஓல்ட் ஸ்கூல் தான். சரி, ஓகே. ஏய், எங்கே கிளம்பிட்டீங்க? ஓகே மாம்ஸ், நான் வந்த வேலை முடிஞ்சு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஓ, நீங்க தான் ட்ராப் பண்ணுறீங்க? ஆமாம். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. சரி, நீங்கள் 6 o'clock என்ன பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் கால் பண்ணுங்க, எனக்கு தெரியல. சரி, ஓகே. நான் கால் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய். போய் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு. என்ன இப்போ? ரிலாக்ஸ், இட்ஸ் ஓகே. ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடியும். நம்பிக்கையோட, நம்பிக்கை வேணும். ரிலாக்ஸ். இதே கான்ஃபிடன்ஸோட போ. ஆல் தி பெஸ்ட்.